தமிழ்கோறும் நல் உலகிற்கும் ஆன்மீக ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமாரின் இனிய வந்தனம். அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9629159717. இன்று நாம் காண இருக்கின்ற ஜோதிட தலைப்பு நட்சத்திரங்களின் வரிசையில் 8வது நட்சத்திரமாகிய பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான். பொதுவாக பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீதியை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் நீதியை மீறக்கூடியவர்களாக இருப்பாங்க, டோல் ரோல் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதாவது சத்தியத்துக்காக அப்படின்னு பல மாதிரி சொல்லிக்குவாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வணங்க வேண்டிய விருட்சம் அரச மரம், போதி மரம் என்று சொல்லக்கூடிய அரச மரம். வணங்க வேண்டிய தெய்வம் குச்சனூர் சனீஸ்வர பகவான். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகன வசதி உடையவர்களாக இருப்பார்கள். இடத்திற்கு தகுந்தாற் போல பேசக்கூடிய ஆற்றல் உண்டு. கபட எண்ணம் உடையவர்கள். கபட எண்ணம் உடையவர்களை அடையாளம் காணக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். பெற்றோர் மீது மதிப்பு மரியாதை உடையவர்கள். உயர்ந்த தோற்றம் உடையவர்கள். தோற்றப்பொழிவு உடையவர். செல்வந்தர். இவங்க பசி தாங்க மாட்டாங்க. ஆடு எப்படி எப்போவுமே மென்னுக்கிட்டே அசை போட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா பூச நட்சத்திரத்துக்கு விலங்கு பார்த்திங்கன்னா ஆடு தான். சந்தனம் முதலிய இந்த வாசனை பொருட்களை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த சென்ட் அடிச்சுக்கிறது, ஜவாது பூசிக்கிறது, இதெல்லாம் பூச நட்சத்திரக்காரங்க பண்ணுவாங்க. எங்கே போனாலும் ஒரு மேக்கப்போட ஒரு ஒப்பனை செய்து கொண்டு அலங்காரத்தோடு போகணும்னு தான் நினைப்பாங்க. அப்படித்தான் போகணும். அதுதான் இவங்களுக்கு சபையில் ஒரு நாகரிகமான ஒரு நல் மதிப்பை ஏற்படுத்தும். நல்ல பண்புகள் பல உண்டு. நல்ல பண்புகள் உடையவர்களை அடையாளம் கண்டு போற்றக்கூடிய சமயோஜித புத்தி குணம் இவர்களுக்கு உண்டு. 16 பெற்று பெருவாழ்வு வாழக்கூடிய நட்சத்திரங்களில் ரோகிணி, பூசம் இது போன்ற நட்சத்திரக்காரர்களும் உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்கள் செல்ல வேண்டிய கோவில்கள் பார்த்திங்கன்னா திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர், மாசிலாமணீஸ்வரர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் திருமூலர் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு பாடல் எழுதினார் அப்படின்னு குறிப்பு உண்டு. அது ஒரு விசேஷமான ஒரு ஸ்தலம். திருச்சேரை சாரநாத பெருமாள், விழுப்புரம் இரும்பை மகா காளேஸ்வரர், அதே மாதிரி அந்த புதுவை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்திங்கன்னா ஒழுந்தியம்பட்டு அப்படின்னு ஒரு ஊர் உண்டு. அங்கே அரசலிநாதர் பாடல் பெற்ற தளத்தில் அதுவும் ஒன்று. அது திங்கட்கிழமை நாளில் அதுவும் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போய் வழிபடுவது மிக மிக சிறப்பு. அதே மாதிரி ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாளை பூச நட்சத்திர நாளில் சென்று வழிபடுவது மிக மிக விசேஷம். பூசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் சூளை வியாதி ஏற்படக்கூடிய பாதிப்பு உண்டு, கவனம் தேவை. தனக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை கசக்கி பிழிந்து வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் அதிகாரம் உடையவர்கள் பூச நட்சத்திரக்காரர்கள். அறம் சார்ந்த திருப்பணிகள் தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக பூச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க. கோபம் உடையவர், அறிவாற்றல் உடையவர், ஆயுள் பலம் உண்டு, பொல்லாத சுபாவமும் உண்டு. சேட்டை குறும்பும் செய்யக்கூடிய தன்மையும் பூச நட்சத்திரக்காரர்கள், அதுவும் குறிப்பாக இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த பூசம் நட்சத்திரம் முதல் பாதத்தில் ஒருவர் பிறந்து சனியோ ராகுவோ கேதுவோ சம்பந்தப்பட்டு குரு பார்வை இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு மனவியாதி, மனக்கவலை, மனக்கோளாறு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம் உண்டு. அதே மாதிரி பூசம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் உன்னதமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், எல்லா இடத்திற்கும் எளிதில் சென்று வரக்கூடியவர்கள், பதட்டம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்கள், அறிமுகம் இல்லாதவங்ககிட்ட கூட இவங்க பழகின மாதிரி பேசுவாங்க. ஏன்னா சந்திரன் ஆட்சி இல்லைங்களா, கடகம் இல்லைங்களா, பொதுஜன தொடர்பு உடையவர்கள், தோற்றப்பொழி உண்டு, எளிதில் வசீகரித்து பேசக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. அடுத்து பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். சொந்த பந்தங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய ஒரு உறவினராக இந்த ஜாதகர் இருப்பார்.
மெய்ஞான உணர்வு மிகுந்தவர், இன்பமாக வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடியவர், உதவி செய்வார், உதவிகளை பெறக்கூடியவராகவும் இருப்பார். அதன் மூலம் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு நன்மதிப்புடன் வாழக்கூடிய தன்மையும் இவருக்கு உண்டு. அடுத்து பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். இது கொஞ்சம் பலகீனமான ஒரு நட்சத்திர பாதம். ஏனென்றால் நவாம்சத்தில் சந்திரன் விருச்சிகத்தில் நீசம் அடையக்கூடிய தன்மை உண்டு. விகார எண்ணம் உடையவர்களாக, மனக்கவலை உடையவர்களாக இருப்பார்கள். திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை திசை திரும்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலே திருமண வாழ்க்கையில் கவனம் செலுத்தணும். அடுத்தது இந்த பூச நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா சச்சரவு உடையவர்களாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்பியூட், ஒரு நிறகுறை இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கோபம் உடையவர்கள். அதே நேரத்தில் பெண்கள்னு வந்துட்டால் மட்டும் பேயும் இறங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தன்மையாக பேசி காரியம் சாதிச்சுக்குவாங்க. நல்ல சம்போகம் செய்யக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு உண்டு. இப்போ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஆயில்யம் ரேவதி நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை துணையாக வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆயில்யம் ரேவதி நட்சத்திரக்காரங்க மூலமாக குடும்பம் அபிவிருத்தி அடைவதற்கும் பொருளாதார பலம் மேன்மை அடைவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரங்ககிட்ட மட்டும் நீங்கள் தள்ளி விலகி இருப்பது நல்லது. அவங்கக்கிட்ட எந்த விதமான உங்கள் குடும்பம் அந்தரங்க விஷயத்தை பகிர்ந்துக்காதீங்க. அடுத்தது புரட்டாதி நட்சத்திரக்காரங்ககிட்ட பணம் கொடுப்பதோ வாங்குவதோ அத்தனை சிலாகியம் இல்லை. கொடுத்தால் வாங்குவது சிரமம், வாங்கினால் கொடுப்பது சிரமம். அஸ்தம், திருவோணம், ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு மேன்மையானவர்களாக, ஆத்மார்த்தமான அன்பு உடையவர்களாக, ஆதாயம் தரக்கூடியவர்களாக விளங்குவார்கள். அந்த நாளும் சரி, அந்த நட்சத்திரக்காரர்களும் சரி உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. சித்திரை, அவிட்டம், மிருகஸ்ரீடம் நட்சத்திரக்காரங்கள்ட்ட இருந்து முடிந்தவரை இடைவெளியை ஏற்படுத்தி கொண்டு விலகி இருப்பது நல்லது. பூரம் நட்சத்திரக்காரங்களுடைய பேச்சில் மயங்கிடாதீங்க, கொஞ்சம் கவனம் தேவை. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்கள்கிட்ட இருந்தும் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இதுபோன்று ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பிரத்யேக பலன்கள் உண்டு. அது மட்டுமல்ல, நீங்கள் பிறந்த லக்னம் எது என்பதனை பொறுத்தும் பலன்கள் நுட்பமாக மாறுபடும். உதாரணமாக இப்போ ஒருத்தவங்க கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா மேச லக்னம், ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், விருச்சிக லக்னம், மகர லக்னம், மீன லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் உண்டு. நேயர்களே, இது போன்ற எண்ணற்ற ஜோதிட ஆன்மீக பதிவுகளை நமது ராகு வாழ்க அஸ்ட்ரோ டிவியில் கொடுத்து வருகிறோம். பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் நாம் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஜோதிட நூலாசிரியர் ராகு வாழ்க ரமேஷ்குமார். அடியனின் வாட்ஸ்அப் கைபேசி எண் 9669159717 என்ற எண்ணிற்கு உங்கள் விவரத்தை அனுப்பி தகுந்த வழிகாட்டுதலை பெறலாம். மீண்டும் சந்திப்போம். பேராற்றல் பெருகட்டும், பெருங்கருணை மலரட்டும், நல்லவை நிறைவேறட்டும். வாழ்க வளமுடன்.